இந்த இயற்கையாக பிரகிருதியாக நான் இருக்கின்றேன். இந்த பிரகிருதி என்னிடமிருந்து தான் வந்தது என்று நீ அறிந்து கொள் என்றார். இந்த பிரகிருதியானது, அப்போ உலகமானது, அப்போ பகவானும் இந்த உலகமும் ஒன்று என்று நாம் புரிய வேண்டும். இப்போ பகவான் உதாரணமாக சொன்னார். நீரின் சுவையாக இருக்கின்றேன், ஆகாசத்தில் சத்துரூபமாக இருக்கின்றேன் என்று கூறிய பகவான், இது என்னுடைய தாழ்ந்தது, இது என்னுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, இதையெல்லாம் எது தாங்குகின்றதோ அதுவாக நான் இருக்கின்றேன் என்று இரண்டு பகுதியை சொன்னார். அப்போ இருந்து என்ன தெரியுது? இந்த உலகம் ப்ளஸ் தாங்குகின்ற பிரம்ம என்று பெயர், அல்லது ஈசன் என்று பெயர். அப்போ தன்னை ஈஸ்வரனா, இதெல்லாம் சேர்ந்தது ஈஸ்வரன். உலகமும் உலங்கை ஏதம் தாரியதே ஜெகத்து. இந்த உலகம் எதனால் கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ, இந்த உலகம் எதனால் தாங்கப்பட்டிருக்கின்றதோ அது நான் என்று பகவான் கூறினார். அதாவது பானைக்குள் எதுவாக இருக்கின்றது? மண். அந்த மண்ணும் நானே, பானையும் நானே, நகையும் நானே, தங்கமும் நானே, துணியும் நானே, நூலும் நானே. அதாவது விதையாக நான் இருக்கின்றேன், விதையாக இருக்கின்றேன் நானே. எல்லா உலகத்தை படைத்தவன் நானேன்னா, இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பலவானாக இருக்கின்றேன், தர்மமாக நான் இருக்கின்றேன் சொல்கிறார். அதனாலே இறைவனை கடைபிடிப்பதும் சரி, அல்லது தர்மத்தை கடைபிடிப்பதும் சரி, எல்லாம் ஒன்றுதான். பகவான் கொடுத்த ஒரு மேப்னே தர்மம். அந்த தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் நம்ம எல்லா காரியமும் செஞ்சாலும் அது தவறு இல்லை என்று பொருள். அதனால் நம்ம சில நேரங்கள் நமக்கு சந்தேகம் வரலாம், இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, அதை செய்யலாமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். அதற்கு ஒரே ஒரு வழி, ரெண்டே ஒரு காரியம் சுயநலம் இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது, தர்மப்படி இருந்தால் அது தவறு இல்லை. சிலவங்களை சொல்லுவார், இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமான்னு சந்தேகமாக இருக்குது. அப்போ நம்ம எதை வேண்டுமானாலும் நம்ம விருப்பப்படி, ஆசைப்படி சாப்பிட்டு கொள்ளலாம். தர்மத்துக்கு உட்பட்டது. காமக அஸ்மி தர்ம விருத்தக. தர்மத்துக்கு விரோதமில்லாத ஆசையாக நான் இருக்கின்றேன். அதை உயிர் வாழ்வதற்கு, வாழ்க்கைக்கு தேவையான சில பொருள்களிடம் நமக்கு பாதுகாக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் அது தவறு இல்லை. அதனால் அந்த ஆசைங்கிறது நம்ம ஆசையே கூடாதுன்னு சொல்லலை. பாதுகாப்பதற்காக, நமக்கு உயிர் வாழ்வதற்கு பாதுகாப்பதற்கு சில ஆசை, உடல் மீது ஆசை, உணவின் மீது ஆசை, செயல்களின் மீது ஆசை சொல்கிறார். பகவானே சொல்கிறார், உணவு, உடை முதலியவற்றில். அதனால் போகும்போது வரும்போது உயிர் வாழ ஆசை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் மாயை, உலகமே மாயை, அதனால் நான் சாக போகிறேன், எப்போ செத்தாலும் பரவாயில்ல. அது ஓகே, அது வைராக்கியத்தை குறிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உயிர் வாழணுங்கிறது ஆசை இருக்குது. ஓம் பத்ரம் கருணேபி சுருணியாமல யதா ஆயுகு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஓம் பத்ரம் கருணேபி சுருயாதமக்கியசத்ராக ஸ்திரைரங்க துஷ்டுவாகம் சஸ்துணு விஷேம தேவ இதம் யதா ஆயுகு அப்படின்னு வரும். விஷேம தேவனா, எதுவரை எங்களுக்கு ஆயுள் இருக்கோ அதுவரை நாங்கள் வாழணும். இதெல்லாம் அதற்கு இப்போ 5 இட்லி இருக்குது. எதுவரை இந்த 5 இட்லி இருக்கோ அந்த 5 இட்லி நாங்கள் சாப்பிட வேண்டும் இறைவான எப்படி இருக்கணும். அதான் 5 இட்லி எல்லாம் இருக்கே, அது பிரார்த்தனை பண்ணாட்டி என்ன? எதை குறிக்குது? எதா ஆயுக்குன்னா எது எவ்வளவு ஆயிட்டுருக்கோ அது வாழ்ந்தான் ஆகணும். அதுக்கு எதுக்கு நம்ம காணும் கை நல்லா இருக்கணும், எதுவரை ஆயிட்டுருக்கோ அதுவரை ஆயிட்டுருக்குன்னா 2 காரணம் உண்டு. ஒன்று, அவமிருத்தி வரக்கூடாது. அவருத்தனை இடை மரணம்பாங்க. இந்த காலத்தில் மரணத்துக்கு பஞ்சமே இல்லை போலையே. தொட்டா செத்து போகிறாங்க, எந்திரிச்சா இறந்துடுறாங்க. எப்போ எந்த உயிர் வரும்னு தெரியல. நேற்று நமக்கு வேண்டியவங்களுடைய வேண்டியவர் எலக்ட்ரி இதில் கையை வச்சு இறந்துட்டாங்க.
அப்படி நம்ம நிறைய பார்க்குறோம். காரில் போயிட்டே இருக்காங்க, காரு லாரிக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் காரில் போகாமல் இருக்கோமா? நோ அதர் வே, வேறு வழி இல்லை. நான் ஒன்றா சாமிகிட்ட கேட்டேன், பெரிய சாமி நான் ஒரு நாள் ட்ரெயினில் போனேன், நல்லா எல்லாம் 2 மணிக்கு எந்திரிச்சேன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக. நல்லா ஆனந்தமாக தூங்குனாங்க, எல்லாம் தன்னை மறந்து ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி தூங்குறோம்னு தெரியாமையும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சாமி. நான் அப்போ நினச்சேன், ஏதாவது நானாக என்ன ஆகுறதுன்னு. அதுக்கு சாமி சொன்னார், அவ்வளோதான் எல்லாம் போக வேண்டியதே அப்படின்னார் நம்ம சித்தாந்தம் சார். அது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் யாராலையும் தெரிய முடியாது. அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. வாழணும், இந்த மாதிரி இந்த மாதிரி வரக்கூடாது பிரார்த்தனை பண்ணுறது. சில பேர் ரொம்ப முத்திர நான் உயிர் வாழ இது ஆக்சிடென்ட்டு நான் சொல்ல வந்தேன். இரண்டாம் என்ன சொல்ல, சில பேர் என்ன சொல்ல, உடல் மாயை தானான்னு சொல்லி கவனிக்காமல் விட்டுருவாங்க. உடல் எப்போ உடல் போயிட்டு போகுது, நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், அதுவும் தவறு. உடல் சரீரமேவ கழு சாதனம், அதை மறந்துடுவாங்க. சரீரம் நமக்கு ஒரு சாதனமாக அமைகின்றது. எது? மோட்சம். மோட்சத்தை நம்ம அடையணும். ஏன்னா வருட ஆகந்தேன் சில விஷயங்களை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தொட்டனைத்தொரு மனக்கேடு மாந்தருக்கு போன்ற திருக்குறள் நம்ம படிச்சிருக்கோம். சின்ன வயசில் புரியறதை விட இப்போ நமக்கு அந்த திருக்குறளை இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது பொற்காலம் நல்லா புரியும். அதனால் வயது நமக்கு சாதனைகள் பண்ணுறதுக்கும் அதை அசைப்போடுவதற்கும் நமக்கு வாழ பழக வேண்டும். ஆசைப்படுவதில் தவறு இல்லை. ஆனால் போகத்திற்காக வாழக்கூடாது. தர்மத்தை கடைபிடிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தர்மப்படி வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் தர்மத்தை போதிப்பதற்காகவும் நாம் வாழ பழக வேண்டும் என்கிறார். அதெல்லாம் நான் சொல்ல கேட்டிருக்கேன். உடலுங்கிற மாயதான சாமி, நான் ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கலை, மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதில்ல, அது வாடுக்க போகும் அப்படிம்பாங்க. இப்போ மாத்திரையை சாப்பிட சாப்பிடாமல் இருக்கணும்ல, காஃபி சாப்பிடாமல் இருக்கணும், டீ சாப்பிடாமல் இருக்கணும், ரைஸ் சாப்பிடாமல் இருக்கணும். இப்போ நான் எல்லாம் சாப்பிடுவேன், ஆனால் மாத்திரை கூட சாப்பிட மாட்டேன்னா எப்படி இருக்கும்? அதனால் அந்த விஷயங்கள்லாம் கூடிய மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க உடம்பையும் நல்லா பார்த்து கொள்ள வேண்டும். அதை எதா ஆயுகு அப்படின்னு சொல்கிறார். ஜலசமாதி உள்ளே போகிறது, நான் அப்படியே இருந்துடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மை நாமே ஜலசமாதி சாஸ்திரத்தில் அளவு பண்ணுது. மற்ற கவனிக்காமல் விடுவது தற்கொலை செய்தவர்களுக்கு சமம். அதனால் எப்பொழுதுமே வாழ்க்கை நிலையற்றது என்று உணர்ந்து நமக்குள் ஒரு சிறு கேன்சர் மாதிரி இருக்கின்ற அந்த அகங்காரத்தை விட வேண்டும். நான் என்கின்ற அந்த ஈகோ பிரச்சனை காரணம். கேன்சருங்கிறது என்ன? உடலில் தேவையில்லாத இடத்துல சதை வளர்ந்தால் கேன்சர், அது மூளையில் வந்தால் பிரெயின் டியூமர், வயிற்றில் வந்தால் வயிற்றில் அல்சர், கேன்சர் அப்படிம்பாங்க. தேவையில்லாத இடத்துல ஒரு சதை வளர்ந்தால் கேன்சர். அது வளர்ந்துச்சுன்னா அது எடுக்கலாம், எடுத்தாலும் திரும்பி வரும்பாங்க. 5 லட்சம் ஆகும், நீங்கள் எடுத்தாலும் அது திரும்பி வரும், உறுதி சொல்ல முடியாதுனாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கிட்னி மாற்றினா 1 லட்சம் மேலே ஆகும், ஆனால் அது உறுதி சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. அதனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் விலை மதிக்க முடியாத நம்மகிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. எவ்வளவு சாப்பிட்றோம் செரிக்குது, எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறோம் யூரின் பாஸ் ஆகுது, ரெஸ்ட் ரூம் நடக்கிறோம் இதில் ஏதாவது ஒன்று பிரச்சனை இருந்தால் கூட நம்மளால் சாதனைகள் சாதிக்க முடியாது. ஆகையினால் பகவான் கொடுத்த அதனால நாயன்மாரெல்லாம் சொல்கிறாங்க, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் ஈஸ்வரா, எல்லாம் தாயும் நீயே தந்தையும் நீயே, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தயாவான தத்துவனே. அதனால் பிறந்து வளர்ந்துட்டோம், நம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றார். சக்தி அம்மா கூட சொல்லுவாங்க, சக்தி அம்மா கூட இன்றைக்கி நான் இரவு பார்க்க இருக்கின்றேன். சக்தி அம்மா கூட சொல்லுவாங்க, பிறந்து வளர்ந்துட்டோம், இனிமேல் பிறக்க போகிறதில்ல, நல்லா மக்களுக்கு சேவை செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அளவு சேவை செய்யணும். அவரோட சேவை செய்யாத எதுவும் இல்லை. ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குது. அதனால் தனக்கு வர்ற கோடியை இன்வெஸ்ட் பண்ணி சும்மா இருக்காமல், தான் பேரில் யூஸ் பண்ணாமல் அதை தங்கமாக மாற்றி மக்களுக்கு கொடுத்தார்.
அது அம்மாட்டே சொன்னேன், இந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அம்மா, அது எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். அப்பா சொன்னார், உடல் எடுத்து வந்துட்டோம், நம்மளால் இயன்ற அளவு அதே தர்மங்கிறது அதே சுயநலம் இல்லாமல் நமக்குன்னே சேர்க்காமல் வாழணும். ராமானந்த மகாராஜ் கூட ஒரு பதிவு போட்டிருந்தார், சாதுக்களுக்கு நம்ம நாளைக்கு சேமித்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நம்ம தேவைப்படும் பொழுது செலவழிச்சும் பழகணும், சிக்கனமாக இருக்கணும். தேவைப்படும் போது நம்ம மக்களுக்கு கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். எல்லாமே பகவான் தான். அதனால் என்ன இதில் கான்செப்டு, உண்ணலும் உணதே உடுத்தலும் உணதே, பாட்டு கூட இருக்கு, உடல் உயிர் மனமெல்லாம் உணதே, எண்ணமும் உணதே இச்சையும் உணதே, என் செயல் பயனெல்லாம் உணதேன்னு கூட சொல்லுவார்கள். அது இந்த இடத்துல பகவான் ரெண்டு தத்துவமாக நான் இருக்கின்றான். உலகத்தை பார்க்கும் பொழுது, அதையெல்லாம் அனுபவிக்கும் பொழுது, வாழும் பொழுது எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கின்றோமோ அது எல்லாம் பகவான் தான். பேசும் மொழிகளெல்லாம் நந்தலாலா உந்தன் ஈனமிசைக்கிதையா நந்தனாலால், பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தனாலா, காக்காவை பார்க்கும் பொழுதெல்லாம் நந்தலாலா உந்தன் கருநீரம் தோன்றுதையா நந்தலாலா, காயிலே புளிப்பதென்ன கண்ணபெருமானேன்னு அந்த கான்செப்ட் பார்க்குறேன். அதே மீராபாய் அவங்க எல்லாத்தையும் கிருஷ்ணராக பார்த்தாங்க. ராதா கோபிகை அனைவரையும் தன் இஷ்ட தெய்வமாக கிருஷ்ணராக பார்த்தார்கள். ஆக எல்லாத்தையும் பகவான் ராமகிருஷ்ணர் எல்லாம் தட்சிண காளியாக பார்த்தார். எல்லாரிடத்திலும் அந்த ஈசனை காண்பதும், ஆத்மாவை காண்பதும், பிரம்மனை காண்பதும், அல்லது விநாயகர், முருகன், சக்தி முதலிய இஷ்ட தெய்வத்தை காண்பதும் எல்லாம் ஒன்றுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அதனால் உலகம் அப்படிங்கிறது மாயை தத்துவத்தினுடைய அடிப்படையில் பகவான் பேசுகிறார். பிரம்ம தத்துவத்தினுடைய அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லுவார். இப்போ நம்ம பார்க்கறது பூரா ஒரு பார்ட் நம்பர் 1 மாயா, அதை தாங்குகின்றது பிரம்மம். இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? மாயைங்கிற ஒரு பகுதியை பற்றி பேசியிருக்கின்றார் நினச்சிக்கணும். அந்த மாயை அடுத்து சொல்கிறாரு, மாயை என்னை சார்ந்து இருக்கின்றது, நான் மாயையை சார்ந்து இல்லை. அதனால் அப்போ மாயையிலிருந்து தோன்றியதுன்னு என்ன அர்த்தம்? இந்த முக்குணம், மாயையிலிருந்து தோன்றிய முக்குண வடிவமாகவே நான் இருக்கின்றேன். பகவான் 3 குணமும் என்னிடமிருந்தே தோன்றின்னு அடுத்த சொல்கிறார். 3 குணங்கிறது என்ன? சத்வம், ரஜஸ், தமஸ்ங்கிறது சொல்கிறாரு. நம்ம சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம். 12வது ஸ்லோகம். ஏச்சைவ சாத்விகா பாவாஹ, ஏச்சைவ சாத்விகா பாவாஹ ராஜசா சாமசாச்சயே, ராஜசா தாமசாச்சயே. முதல் வரி நம்ம ஏற்கனவே ஸ்லோகம் படித்து விட்டோம் என்று நினைக்கின்றேன். மேலும் மேலும் அவரே பாருங்க, நான் இவ்வளவு சொல்லிட்டு மேலும் பகவான் மேலும் சொல்கிறேன். அவன் நானும் இவ்வளவு சொல்லிட்டு மேலும் சேனா மேலும். ஏவ நான் தான், நான் தான்னா எவைகள் நான் தான், ஏவ நான் தான், நானே தான், நான் மட்டும்தான், நான் தான் அப்படிங்கிறார். எவைகள் சாத்விகா பாவாக, சாத்விகமான பொருட்களோ, எவைகள் சாத்விகமான குணங்களோ பொருட்களோ, எல்லா குணமும் நான் தேங்கிறார். மிருகமும் நானே, ராஜசமான புலி, கரடி, சிங்கமும் நானே, கீழ்மான பன்றி முதலிய கழுதைகள் முதலியவர்களும் நானே, நாயும் நானே, வாகனம் நானேங்கிறார். அதனால் எல்லா வாகனங்களும், எல்லா தெய்வங்களுக்கும் வாகனங்களே, மிருகங்கள் தான் வாகனங்களாக இருக்கின்றன. ராஜஸ் தாமசாச்ச ராஜசமானவைகளும் தாமசமானவைகளும் நானே இருக்கின்றேன். மத்த ஏவைதி தான், அவற்றை என்னிடமிருந்தே தோன்றியதாக நீ அறிந்துகொள். இவை என்னிடமிருந்தே தோன்றியதாக அறிந்துகொள். இது மாயை தத்துவத்தில் பேசுகிறார். இனி ஒன்று, நத்வம் தேசு தேமயி, அகம் நான், அவற்றுகளிடத்தில் அவைகள் என்னிடத்தில் இல்லை,
நான் அவைகளிடத்தில் இருக்கின்றேனே ஒழிய அவைகள் என்னிடத்தில் இல்லைங்கிறார். என்னிடத்தில் அவைகள் என்னிடத்தில் இல்லைன்னு என்ன அர்த்தம்? பகவான் ஆத்ம தத்துவத்தை பேசுகிறாருன்னு எடுத்துக்கணும். அதனை எல்லாமே நீன்னு சொல்கிறாரு, அவங்க என்னிடத்தில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மண் பானையில் பானை மண்ணை சார்ந்துதான் இருக்கின்றதே ஒழிய மண் பானையை சார்ந்து இல்லை. பானை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பானையை உடைத்தாலும் மண்தான் மிஞ்சும். நகைகள் தங்கத்தைத்தான் சார்ந்திருக்கின்றதே ஒழிய தங்கம் நகையை சார்ந்து இல்லை. நகைகளை உருக்கினால் தங்கம் இருக்கும். தங்கம் எப்பொழுதும் அழியாது. அதுக்கு தான் மதிப்பு. தங்கம் கொஞ்ச நாளில் மறந்துடுது மண்ணா அப்படின்னா மதிப்பு இருக்காது. தங்கம் என்றும் எப்பொழுதும் தங்கமாக. சில பேர் தங்கம்பாங்க, சில பேர் கூப்பிடுமே என் தங்கமே அப்படிம்பாங்க. ஏன்னா மாறாமல் அழியாமல் தன்னுடைய சொரூபத்தை இழக்காமல் இருக்குது தங்கம். அதே மாதிரி உள்ள ஒரு தங்கம் இருக்குது, அது ஆத்மா. தங்கத்தை எப்படி நம்ம எல்லாரும் விரும்புகிறோமோ அந்த விரும்புகிறதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை நான் பிரம்மமாக இருந்து கொண்டு அனைத்து தமோகுண ரஜோகுண முக்குண வடிவமாக நான் செயல்படுத்துகின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். மீண்டும் கூறுகின்றார். நாம் அதை நாளை சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு ஒரு நமஸ்காரம். ஹரி ஓம். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய தேசிகம். நேற்று எப்பவும் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்க மாட்டேன் முக்கால்வாசி.